வாவ், செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர்லயே அமைச்சிருக்காரு. உண்மையிலே ரஞ்சித் கிரேட் தான். ம். கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஆஹா, மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. ஹாய், இது அம்மாவுக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்து ஆ ம் இது எனக்கு. ஐயோ சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, நீ ஓசில வந்ததை எதை தான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் என்னவா ஆன் வாய பொளந்துட்டு சொல்லல? அடே அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் என் தங்கச்சி என்ன கலாய்ச்சிட்டா. இப்பதான் நீ என் ஃபார்முக்கு வந்திருக்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. படா. டேய், சண்டை போடுறத விட்டுட்டு எனக்கு ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க முதல்ல. பாட்டி ஏன் இப்படி அலையற? பாட்டி, இது உனக்குதான். பாட்டி, இருக்கிற எல்லா புடவையிலுமே உன் புடவை தான் சூப்பரா இருக்கு. இந்த கொண்டா. ஆமாடி, சூப்பரா தாண்டி இருக்கு. அதான் ரஞ்சித். பொட்டலங்கா ரஞ்சித். பாட்டி, உனக்கு மட்டும் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. தாரணி, சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு எப்பவும் ஒரு லக் இருக்குடி. நான் எப்ப எங்க போனாலும் நான் நினைச்சது கிடைக்கும், நினைக்காதது கிடைக்கும். பாட்டி, உண்மையிலே லக்கி யார் தெரியுமா? அது என் தாத்தா தான். ஏண்டா, என்ன கல்யாணம் பண்ணதுனால சொல்றியா? சே, உன்னை விட்டு சீக்கிரமா போயிட்டார்ல, அதனால தான் சொன்னேன். ஐயோ, தாத்தா மேல எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு தெரியுமா? அடிக்கடி என் கனவுல எல்லாம் வந்து சொல்றாரு, பாட்டி நீ எல்லாம் அவசரப்பட்டு மேல போயிடாத. பாவம் தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் மேல சந்தோஷமா இருக்கட்டும். தாரணி, அடுத்து யாருக்குன்னு பாரு. ஹாய், இது சிவா அண்ணனுக்கு. சூப்பரா இருக்கு. இந்த அண்ணன். ஏய், அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். ஏன்னா ஏன்னா எனக்கு பிடிக்கல. என்ன மாமா அப்படி சொல்றீங்க? இது உங்க கலருக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கலரு பிடிக்காது. ப்ரோ, நீ இந்த கலர் போட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஏய், வேணான்னு சொல்றேன்லடா. சும்மா இங்க பார், கண்டவன் வாங்கி தரலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சூப்பர். அண்ணா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லாதண்ணே. தாரிணி, சொன்னா கேளு. உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ. நீங்க எடுத்துக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஏய், அது என்ன, யாரோ ஒருத்தன் வாங்கி தருவான், அதை எல்லாத்தையும் நீங்க பல்ல கட்டிட்டு ஈன்னு எடுத்துக்குவீங்களா? அதை எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு திரும்ப அதே அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. மாமாக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ, இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டுருவான் போல இருக்கே. ஏய் சிவா, இந்த ஒரு தடவை விட்டுட்டு அடுத்த தடவை வேணா திருப்பி அனுப்பிடுவோமா? ஏன், உனக்கு மட்டும் நல்ல காஸ்ட்லியான படம் வந்திருக்குன்ட்டா? அப்ப அனுப்ப வேண்டாம்ல? பாட்டி. அண்ணா, உன்னை எப்ப கடைக்கு வான்னு சொன்னாலும் வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவ. எங்க ஒரு தடவை எங்க எல்லாருக்கும் ஒரு Dress எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடு பார்க்கலாம். கரெக்டா அண்ணி? சரி, நீ சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே இப்பவே போய் Dress எடுத்துட்டு வரேன். ஒரு Dress என்ன 10 Dress எடுத்துட்டு வரேன். இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அண்ணா, பிளான் நல்லா வொர்க் அவுட் ஆகுது. என்ன ஆச்சு? நீ இவ்வளவு டென்ஷனா சவாலா எடுத்துட்டு போறான். ஏய், எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு இன்னொரு Dress இலவசம். அம்மா தாரிணி, இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்து சொல்லு பாப்பா. பாட்டி, இந்த பார்சல் பாரிஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்போ இந்த பார்சல் உண்மையிலேயே பாரிஸ்ல இருந்து வந்திருக்கா? ஆமா பாட்டி. என்ன இன்வெஸ்டிகேஷனா? சாச்சே, அதெல்லாம் ஒண்ணுமா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலான்னு தான். நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நாமளும் ஒரு கலெக்ஷன் பார்த்திருக்கலாம்ல. என்ன பாட்டி, உன் மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது? உனக்கெல்லாம் சாம்பிராணி போற பாய் கூட பாய் ஃப்ரெண்டா கிடைக்க மாட்டான்.
எதை நாம நினைச்சாலும் இத அப்படியே கேட்ச் பண்ணிடுறானே எப்படி? நாகலட்சுமி இவங்கிட்ட கொஞ்சம் அலாட்டாவே இரு. தாரிணி, சுந்தர், தாரிணி. ஏன் சிவா இப்படி படபடன்னு வர? பாட்டி, அம்மாங்க. அம்மா வெளியில போயிருக்கா. இது என்ன கை நிறைய கவர் எடுத்து இதுவா? வர? இது எல்லாமே Dress தான் பாட்டி. இந்தாங்க, இது உங்களுக்கு. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கான்னு பாருங்க. பாருங்க, நல்லா பிரிச்சு பாருங்க. 10,000-மா? பிடிச்சிருக்கா? ஐயோ, உண்மையிலேயே புடவை சூப்பரா இருக்குடா என் செல்லம்மா. இங்க பாரு, இனிமே ஃபாரின்ல இருந்து பார்சல் வந்தா ஏன வாயை பழக்காத. எதுவா இருந்தாலும் பேரங்கிட்ட கேளு. நான் உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டடா கேப்பேன்? சரி சரி, இந்த பார்சல் அம்மா கிட்ட கொடுத்துரு. சரியா? குடுத்துறேன். சுந்தர், சுந்தர், டேய் சுந்தர். அடிக்கடி இவனை சீடுனா நமக்கு இந்த மாதிரி புடவை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பிளான் பண்ணுவோம். செலவு பத்தி கவலைப்படாம சூப்பர் புடவை எடுத்துட்டு வந்துட்டானே. ஐயோ, டேய் சுந்தர், சுந்தர், இங்க வா. என்ன ப்ரோ? இந்தாடா, இது உனக்கு, அது மீனாட்சிக்கு. ப்ரோ, இது புடி மீனாட்சி. எப்படி இருக்குன்னு பாரு. உன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கான் பாரு. டேய் சிவா, நீ எங்க டேஸ்ட்டுக்கு எடுத்து கொடுக்கணும் அவசியமே இல்லடா. நீ எடுத்து கொடுத்தாலே அது எங்க டேஸ்ட்டுக்கு தான்டா இருக்குமே. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எது செஞ்சாலும் அது எங்களுக்கு பெஸ்டா தான்டா இருக்கும். டேய், சும்மா எனக்காகலாம் சொல்லாத. நான் சீரியஸாவே கேக்குறேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு ஏத்த மாதிரி இருக்கா பார்த்து சொல்லு. ப்ரோ, நான் நிஜமாவே சொல்றேன் ப்ரோ, உன் திருப்திக்காக இல்ல. இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்ல. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் மாலையை கழட்டினதுக்கு அப்புறம் போடுற முதல் சட்டை இதுதான். அப்படிங்கிற? மீனாட்சி, உங்களுக்கு எப்படி சாரி பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. மல்டி கலர் பார்டர் அசத்திட்டீங்க போங்க. Is it? Okay, நிஜமா? fine. தாரிணி, 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 என்னண்ணே? இங்க வா. இந்தா, உனக்கு அண்ணன் gift. என்னது? நீ கேட்ட மாதிரியே உனக்கு புடவை. ஐ திங்க் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. ம்? இந்த கலர் சாரி எனக்கு மேட்சிங்கா இருக்கும். உண்மையை சொல்லு, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தானே எடுத்தேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேணா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஏ தாரணி, அவனே இன்னைக்கு தான் ஒரு நல்ல மூட்ல இருக்கான். நீ இந்த மாதிரி பேசி அவன் மூட கெடுத்து விட்டுறாத. டேய், எதுக்குடா அவ்வளவு திட்டுற? இத்தனால நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்து தரல. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு இத்தனால நானும் எடுத்து கொடுத்தது இல்ல. நாம பசங்க, நமக்குள்ள அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா பொண்ணுங்களுக்கு அண்ணன், தம்பி, இல்ல புருஷன் இந்த மாதிரி யாராவது எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதுவும் இல்லாம இது வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்தது இல்லையா? திடீர்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தா சந்தேகம் வரதானே செய்யும். அதனால தாரிணிய திட்டாத என்ன? தாரிணி, நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு போய் எடுக்கல. உனக்காக நானே போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சூப்பர்ண்ணே, சான்ஸே இல்ல. உண்மையிலேயே இது வரைக்கும் நானும் அம்மாவும் ஏன் அவரே கூட இவ்ளோ மேட்சிங்கா Dress எடுத்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ எடுத்து கொடுத்ததுதான் என் லைஃப்லயே பெஸ்ட் செலக்ஷன். என்ன ப்ரோ, ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? டேய், நான் ஒரு தடவை சொன்னா சொன்னது தான்டா. எல்லாருக்கும் Dress வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க சக்திக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? அது நான் சக்திக்கு ஸ்பெஷலா வேற ஒண்ணு வச்சிருக்கேன். மாமா, உண்மையிலே நீங்க தான் மாமா ஸ்பெஷல் கிஃப்ட். நீங்களே என் கைக்கு வர போறீங்க. மீனாட்சாமி, அவர் நமக்கு தான் இந்த மாதிரி பப்ளிக்காலாம் கொடுப்பாரு. பொண்டாட்டிக்கெல்லாம் ஸ்பெஷலா தனியா தான் கூப்பிட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் போய் இப்படி பப்ளிக்கா கேட்டுட்டு இருக்கீங்க. சாரிங்க. ப்ரோ, நீ போ ப்ரோ. உன் ஃபீலிங்ஸ் தெரியாம மீனாட்சாமி தப்பா கேட்டாங்க. நீ சக்திக்கு என்ன ஸ்பெஷலா கொடுக்குமோ அதை போய் கொடுங்க. போங்க போங்க. ஓகே, போங்க ப்ரோ. மாமாக்கு ஈகோ வந்துருச்சு.
ஏய் என்ன லுக்கு? நீங்க மாறிட்டீங்க மாமா. ஆமாமா, நான் ரொம்பவே மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் உடம்பு போட்டேன். ஏன் தெரியுமா? ஓ மேடம், ஏன்னு கேட்க மாட்டீங்களோ? நீ எப்படி கேட்ப? நானே சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ கொடுக்கிற இம்சையால தான். மாமா, நான் மாறிட்டீங்கன்னு சொன்னது உடல் அளவுல இல்ல, உங்க மனசு அளவுல. என்னது மனசளவுலையா? ஆமா மாமா, முன்னாடி எல்லாம் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொன்ன நீங்க இப்ப எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அத சொன்ன. இன்னும் கொஞ்சம்தான் மாமா, மொத்தமா மாத்திருவேன். இங்க பார், எது நடந்தாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. இப்ப கூட நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது என்னோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக தான். எவனோ ஒருத்தன் என் குடும்பத்துக்காக ட்ரெஸ் வாங்கி தருவானா? என் இமேஜ் என்னத்துக்கு ஆறது? அதை முறியடிக்கிறதுக்காக தான் என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். மாமா, நீங்க அதை இமேஜ் காப்பாத்துறதுக்காகன்னு சொல்றீங்க, நான் அதை உங்களுக்கு வந்து மாற்றோன்னு சொல்றேன். வார்த்தை தான் வேற வேற, ஆனா நீங்க மாறினதான் மாமா உண்மை. உங்ககிட்டலாம் மாமா ஒரு நிமிஷம். ஏன் மாமா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கல்ல, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா எனக்கு எதுவும் எடுத்து தரணும்னு தோணலையா மாமா? இங்க பார், நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது என் வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு. உன்னையெல்லாம் என் வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா நான் நினைக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டுல இருந்து போறவ தானே. அதனாலதான் உனக்காக நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. அப்படியே நான் உனக்கு வாங்கி தந்தாலும் அது தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்க்கும். எந்த காரணத்தை கொண்டு அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். மாமா, நீங்க எனக்கு கண்டிப்பா தருவீங்க மாமா, உங்க மனச. சொல்லு சக்தி. ஏய், ட்ரெஸ் மேட்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. என்ன சக்தி சொல்ற? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? என்னென்னவோ நடந்துருச்சுடி. நம்ம பிளான் பண்ணது ரஞ்சித் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தத பார்த்து சிவா கடுப்பாவாரன் தானே நினைச்சோம். ஆனா இங்க உல்டாவா, ரஞ்சித்தை விட பெட்டரா நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி உடனே சிவா கடைக்கு போய் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படியா? வாவ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சக்தி, சூப்பர். இதே மாதிரி அடிக்கடி பண்றோம், அவர் ஆளையே மாத்துறோம். டிவோர்ஸ்க்கு முன்னாடி அவரே வந்து சக்தி நீ தான் என் உலகம்னு சொல்ல வைக்கிறோம். சரி, உனக்கு எப்படி? ரொம்ப ஸ்பெஷலா எடுத்து கொடுத்தாரா? கதையில அங்கதான் ட்விஸ்ட். அவர் எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தே கொடுக்கல. என்ன சக்தி சொல்ற? உனக்கு மட்டும் எடுத்து கொடுக்கலையா? ஏன்? அதையும் நான் தனியா இருக்கும்போது கேட்டேன்டி. இப்ப அவர் துணி எடுத்து கொடுத்தது இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? நீ தான் எப்படியும் இந்த வீட்டை விட்டு போறவதானே, உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் உனக்கு துணி எடுத்து கொடுத்தா உன் மனசுல தேவையில்லாம ஆசை வரும், அதனால அந்த மாதிரி காரியத்தை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னடி இப்படி கல்லஞ்சக்காரனா இருக்காரு? இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடி. சக்தி, நான் உன்னை சொல்லட்டா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டல? என்ன சொல்லு. நீ ஏன் அவருக்காக இவ்ளோ தூரம் போராடுற? அவர்தான் இவ்ளோ தூரம் பிடிவாதமா இருக்காருல, விடுடி. உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய சக்தி. நீ அவரை விட்டு பிரிஞ்சா உன் வீட்டுல இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க தானே பயப்படுற? அப்படிலாம் எதுவுமே நடக்காது சக்தி. கண்டிப்பா அவங்களே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கடி. ஏய், வீட்டை நினைச்சு எங்க அக்காவுக்காக அவர் கூட வாழ்ந்ததெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப நிலைமையே வேற. உண்மையிலேயே அவர் மேல காதல் வந்துருச்சுடி. நீயும் சரி மத்தவங்களும் சரி அவரை ஒரு கோபக்காரராவோ பிடிவாதக்காரரா தான் பாக்குறீங்க. ஆனா நான் அவர் ஒரு நல்ல மனுஷனா பாக்குறேன். சுந்தர் சொந்த தம்பியே கிடையாது, ஆனா சுந்தருக்காக தன்னுடைய எல்லா விருப்ப வெறுப்புகளையும் தாங்கிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் செஞ்சது தியாகம் தான், ஆனா அவர் செஞ்சது
தியாகத்துக்கெல்லாம் மேல. என்ன அவர் ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவங்க அம்மா சுபத்ரா. அத மட்டும் நான் கொஞ்சம் மாத்திட்டேன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் காதல் வந்ததே இல்லை. ஆனா இவர் மேல எனக்கு அளவு கடந்த காதல் இருக்கு. அதுதான் என்னை இவ்வளவு தூரம் போராட வைக்குது. கண்டிப்பா அவரை ஒரு நாள் நான் மாத்தி காட்டுவேன். உன் காதல் உண்மைனா கண்டிப்பா அவர் உன் கூட தான் வாழ்வார் சக்தி. உண்மையா நேசிச்சா நிச்சயமா அது நம்மள வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க்ஸ் டி. சரி, நம்மளோட அடுத்த பிளான் என்ன? அடுத்த ஆபீஸ்ல தான். ஆபீஸ்லயும் ரஞ்சித் பேரை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அங்கேயும் சிவன் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. சரி, ஓகே. அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். ஓகே சக்தி, பாய். உன் போனை கொடு. போனா எதுக்கு மாமா? போனை கொடுங்கறல்ல. இன்னைக்கு செம்மையா மாட்டணும். யோ ரன்பீர், நீ பேசிட்டு இருக்கும்போது என் போனு சிக்னல் இல்லாம கட் ஆகி போச்சியா? அது என்னன்னு தெரியல. இந்த சிம்மு மாத்தினதுல இருந்து ஒரே ப்ராப்ளமா இருக்கு. நான் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்லு. உன் டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே பாஸ். வை. ஏய், என்ன எக்ஸாம்களில் பிட் அடிச்சு மாட்டின மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குற? ஏன் மாமா, நீங்க எக்ஸாம் ஹால்ல பிட் அடிச்சு மாட்டிருக்கீங்களா என்ன? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, கரெக்டா ரியாக்ஷனுக்கு ஒரு ஓமைய சொல்றீங்களே, அதான் கேட்டேன். ஏய், நான்லாம் பிட்டுன்னு ஒன்று அடிச்சதே இல்லை. என்னோட ஸ்கூல் மார்க், காலேஜ் மார்க்லாம் கேட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஆடி போயிருவேன். எல்லாத்துலயும் மாமா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தெரியுமா? அப்படியா? ஏய், எதுக்கு இந்த மூமெண்ட்? இல்ல, உங்க மார்க் கேட்டா அப்படியே ஆடி போயிடுவேன்னு சொன்னீங்களா மாமா, அதுக்குதான். உண்மையிலேயே நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் மாமா. நக்கலு. போனை கொடுக்க மறந்துட்டேன். இன்னுமா ஆடிக்கிட்டு இருக்க? இந்தா போனை பிடி. அப்பாடி, எங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டாரோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சோம். ஐயோ, அம்மா, என்னம்மா இது துணியெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்க? எதை கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாமா, நான் இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு சீருக்கு வந்த துணியில எதை கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட போமா, இதெல்லாம் புது துணிமா. இத பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புது துணிங்களா? அம்மா பரவாயில்லம்மா, உனக்கு கூட நல்ல டேஸ்ட் இருக்குமா? வயசானாலும் நீ சின்ன பொண்ணு மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்க பாரு. அம்மாடி, நீ ரொம்ப அவசரப்படாத. இதுல எதுவுமே நான் எடுத்தது இல்ல. அப்புறம் வேற யார் எடுத்தது? இது ரெண்டும் சக்தியோட ஃப்ரெண்டு பாரிஸ்ல இருக்கான்ல, அந்த பையன் எடுத்து கொடுத்தது. இது ரெண்டும் நம்ம சிவா பையன் எடுத்து கொடுத்தது. 2 உனக்கு 2 எனக்கு. சிவாவா? சான்ஸே இல்லம்மா, அவன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யவே மாட்டான். ஓ, நீ அவன் மேல குருட்டுத்தனமா நம்பிக்கை வச்சுக்கிட்டே இரு. கடைசியில அவன் அந்த மூதேவி சக்தி கூட போய் சேர போறான். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்த போறான்.